ஹாய் காய்ஸ், நல்லா இருக்கீங்களா? வணக்கம். 8:50 நான் வேலைக்கு போக போகிறேன். போஸ்ட்மேன் ட்ரெஸ் போட்டாச்சு, போகலாமா? நீ வெயில் அடிக்குது. வெயில் அடிச்சேன்னா ரொம்ப இதாக இருக்குன்னு நினைக்காதீங்க. வெயில் அடித்தாலும் ரொம்ப குளிர் அடிக்கும். வெயில் நின்னா ஓரளவுக்கு இருக்கும். பட் இப்போ குளிர் அப்படி குளிரும் வெயில் நின்னாலுமே. மார்ச் தான் ஆகுது. ஒரு ஏப்ரல் வந்தால் தான் வெயில் நம்ப முடியும். அது வரைக்கும் வெயில் நம்ப முடியாது. ஓகேவா? சரி, டெப்ப போகலாம். இடமே இல்லை. என்ன பண்ண போகிறோம், இந்த வேன்லாம் சார்ஜ் ஆகிருக்கான்னு பார்க்க போகிறோம். எல்லா வேனுமே எலக்ட்ரிக் வேன் தான். அதில் பாருங்கள், சார்ஜ் போட்டிருக்காங்களா? இந்த சார்ஜ் போட்டிருந்தா ஓகே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார்ஜ் 100% இருக்குன்னு தேவையில்லை. 50-60 இருந்தாலே போதும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான், அதிகமாக இருக்க போகிறதில்ல. ஓகேவா? வாங்க ஒன்று ஒன்றா தேடுவோம். ஓகே, நம்ம என்ன செய்ய போகிறோம், இதுதான் நம்மளோட கேஜ். நம்ம எடுத்துகிட்டு போய் இங்கே சார்ட் அவுட் பண்ணணும் எல்லாத்தையும். கீழே ஊந்துச்சு. ஓகே, இதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து ஸ்கேன் பண்ணி நம்பர் போடணும். JJV நம்ம வேன் எங்கே இருக்குன்னா, இங்கே இருக்குது. JJV கேஆர்ஸ் நம்ம வேன். அதான் சார்ஜிங்கில் இருக்குது. சார்ஜிங் எடுக்கணும் இப்போ. ஓகே, எல்லாம் நம்பர் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் வேனில் லோட் பண்ணணும். இப்போ என்ன செய்கிறோம், வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி வெஹிக்கல் செக், அதாவது வண்டி எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம நேமில் எடுக்கிறோம்.
எல்லாம் ஒர்க் ஆகுமா, எல்லா சென்சார் ஒர்க் ஆகுதா எல்லாம் பார்த்துக்கணும். ஓகே, போகலாமா? ஆரம்பிக்கலாம். இது பேட்ரி அது சொன்ன மாதிரி 66% தான் சார்ஜ் ஆகிருக்கு. பரவாயில்ல, இது போதும். இன்னைக்கு எனக்கு தெரியும், காட்டுறேன். அவ்வளோ 66% காட்டுது. இது போதும் இன்னைக்கு. 30% தானே, அதுக்குள்ள உங்களுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம் திருப்பி வந்து. ஓகே, 2 minutes ஃபர்ஸ்ட் பார்சல். போகலாமா? அம்மா அவனுக்கு வழி விட்டா இவன் இந்த கேப்பில் வந்து இவன் பூந்துட்டான். இது 36 நினைக்கிறேன். அவ்வளோதான். அடுத்தது நியூ மேப் மாற்றினது வந்து ரொம்ப ஸ்லோ. பெரிய பர்சன் நினைக்கிறேன், அதனால பின்னாடி இருக்கு.
ஓகே, அந்த வீட்டில் யாரும் இல்லை. யாரும் இல்லைன்னா வீட்டில் வச்சு வர முடியாது, வச்சு எடுத்துப்பாங்க. அதனால் நெய்பர் பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு அவங்க வீட்டில் ஒரு ஸ்லிப் எழுதி வச்சிடணும். இது மாதிரி வந்தோம், ஒரு பார்சல் இருக்குது அவங்க பக்கத்து வீட்டில் கொடுத்துருக்கோம். எவ்வளோ பார்சல், எத்தனை நம்பர், 1 2 பார்சல் எழுதி வைக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்திருக்கோம், உள்ளே போகிறோம். இப்படி நடுவில் நிறுத்திட்டு போகலாம், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. போஸ்ட்மேன் தானே, சீக்கிரம் வந்துடுவாருன்னு சொல்லி எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த கேப்பில் நான் உள்ளே போந்துடலாம். ஓகே, நம்பர் 7. Yeah. Are you all right? You're good. Nice walk in the sunshine. Yes. இது மாதிரி வச்சுட்டு கதை தட்டி வந்துடணும். உள்ளே இருக்கிறதுனால யாரும் எடுக்க மாட்டாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் உள்ளே போக முடியாது, அவங்க கதை தாண்டா உண்டு. ஸோ ஆனால் போஸ்ட் ஆஃப் மேனுக்கு மட்டும் ஒரு கீ கொடுத்துருப்பாங்க, அவங்க மட்டும் வச்சு உள்ளே போய் கீ பாஸ் உள்ளே போய் போட்டு விடலாம். வேறு எந்த போஸ்ட்மேனுக்கு எந்த கொரியருக்கும் கிடையாது. தனியார் கொரியர் கிடையாது, தனியார் தான். போஸ்ட்மேன் மட்டும் கொஞ்சம் அதிகம் உரிமை. முடி வெட்டணும். இதில் தான் அந்த வயசாக போக முடியாதவங்களாம் போவாங்க, ஸ்கூட்டர். இந்தியாவில் இருக்கும். Number 3. 30, no, 32 and 29. Thank you. இது ஒர்க் ஆகாமல் ஒரு வருஷமாக ஒர்க் ஆகல. யா, வீட்டிலேருந்து எதுவும் எடுத்துகிட்டு வரல இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு. அதெல்லாம் இங்கே டேக்அவே மாதிரி சாப்பிட்றேன்.
சிக்கன் பிரியாணி. பிரியாணியும் சொல்ல முடியாது. பிரியாணி மாதிரி 3 பவுண்டு 3 பவுண்ட்னா 350 ரூபா வரும். 4 சிக்கனு, கொஞ்சம் ரைஸ். வேற வழியிட இது கூட சில்லி சிக்கன் வேற வாங்கினேன். அது ஒரு 3 பவுண்டு, 7 பவுண்டு. அது ஒர்த்தா கேட்டிங்கன்னா ஒர்த்தெல்லாம் இல்லை தான். எப்பயாச்சும் தான் வெளில சாப்பிடுறது. இருபது பாசம் முடிச்சாச்சு, இன்னும் 15 இருக்கு. பிரேக்லாம் ஒன்றும் இல்லை, இது மாதிரி இருந்து சாப்பிட்டு போக வேண்டியதான். தனியாக பிரேக் டைம்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் வீட்டில் என்ன இன்னைக்கு சாப்பாடு? சண்டே பிரியாணி பண்ணியிருப்பீங்க. வெயில் இருந்தால் தான் குளிர் தெரியல. ஓகே, இப்போ சம்பளம் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறேன் எல்லாத்த பற்றி பேசிடலாம். ஓகே, இங்கே வந்து ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 8 மணி நேரம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். நான் சனி ஞாயிறு தான் வேலை செய்கிறேன். ஸோ ஒரு நாளைக்கு 8 மணி நேரம். அப்புறம் சம்பளம் வந்து ஒரு மணிக்கு ஒரு 12 பவுண்டு வரும். ஒரு பவுண்டு வந்து 110 ரூபா இன்றைய ரேட்டு, இப்போ ரேட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் சைன் ஆன் போனஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. வேலைக்கு சேர்ந்து 3 மாதத்தில் 1500 பவுண்டு கொடுப்பாங்க. அது வந்து ஒரு வருஷம் நீங்கள் வேலையை விட்டு போகாமல் இருந்தால் கொடுக்க தேவையில்ல. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போனால் அந்த 1500 பவுண்டுக்கு திருப்பி கொடுக்கணும். எது கொடுக்குறாங்கன்னா, ஒரு வருஷம் இருந்தீங்கன்னா வேலை பிடிக்கும், சரி மேக்ஸிமம் சான்ஸ் யாரும் வேலையை விட்டு போக மாட்டாங்க, அட்லீஸ்ட் அந்த 1500 பவுண்டு கொடுக்குறதுக்காக. ஸோ அதுக்காக அதுவும் வேலை ரொம்ப ஈஸி தாங்க. எனக்கு ஒன்றும் பெருசெல்லாம். நான் வாரத்தில் வேறு ஒர்க் பண்ணுறேன் பேங்க்கில். இது மட்டும் சனி ஞாயிற்றுக்கிழமை இங்கே ஒர்க் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப வேன் எடுத்துகிட்டு ஜாலியாக போயிட்டு வந்துடலாம். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு எப்போ போய் அடுத்தது எடுக்கலாம். ஓகேங்க, 2வது ரவுண்டு போகிறோம். இங்கே இதில் நான் ரெக்கார்ட் பண்ணுறது இந்த கேமரா வந்து Insta360 X4, 360 டிகிரி எல்லா பக்கமும்
எல்லா ஆங்கிளும் பிடிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த ஆங்கிள் வேணும் நீங்கள் சூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அது ரொம்ப ஈஸி. ஆங்கிள் மாற்றணும் இங்கே மாற்றணும் அவசியமே இல்லை. ஸோ ஈஸி. நெக்ஸ்ட் இந்த கேமரா பார்த்தீங்கன்னா இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது 360 டிகிரி சொன்ன மாதிரி ரெக்கார்ட் ஆகும். அது நான் வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டாக தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு அதை பார்த்தா மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது ட்ராக் பண்ணுவோம். ஒரு சப்ஜெக்ட் ஏதாவது ஆள் பண்ணாங்கன்னு வச்சிங்களேன், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள் இப்போ என்ன எப்படிலாம் போகிறனோ அந்த மாதிரி அது ட்ராக் பண்ணும். இந்த இடம் வந்து ரிட்டையர்மெண்ட் ஹோம். அது வயசானவங்க ரிட்டையர் ஆனவங்க இங்கே இந்த இடத்துல இருப்பாங்க. ஸோ நீ உள்ளே போய் வெளில வைக்கக்கூடாது, அவங்க மேக்ஸிமம் கையில் கொடுத்து தான் வரணும். அது நல்லது தான். அவங்களும் பேசுவாங்க, போஸ்ட்மேன் பார்த்தேன் என்ன எதுன்னு கேட்பாங்க. ஸோ போரான ஷிஃப்டாக இருந்ததுன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரலாம். ஓகே, சொல்லுங்கள், இந்த வேலை உனக்கு பிடிச்சிருக்கா? இந்த வேலை செஞ்சால் நான் செய்ய சொன்னால் செய்வீங்களா? அதாவது கேள்விக்கு நான் கேளுங்க. ஆக்சுவலி இதுக்காக நீங்கள் அங்கேருந்து வர முடியாது, இங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் இங்கே வேலை எடுத்துப்பாங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான். எனக்கு ஒன்றும் அதிகமாக இல்லை. நான் அப்ளை பண்ண ஒரே ஒரு ஆன்லைன் அசஸ்மெண்ட்டு, அவ்வளோதான். ஃபோன் பண்ணி எப்போ வேலை செய்கிறேன்னு கேட்டாங்க. Actually, it's for you then. Okay. இந்த இடத்துல ஒரு காமெடி. பக்கத்து வீட்டு அட்ரஸ் கொண்டு அவன் கொடுத்துருக்கான், அதனால வந்து அவன் பக்கத்து வீட்டுக்கு போயிடுச்சு அவனோட பார்சல். கிறிஸ்மஸ்னால தான் அதிகமாக பார்சல் வரும். நார்மலாக இந்த டைமில் அதிகமாக பார்சல் வராது. ஒரு நாளைக்கு ஒரு 80 பார்சல் போட்டால் ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் சாட்டர்டேலலாம் தான் ஒரு 80 வரும். எங்கன்னு தெரியல. அங்கே வேலை செய்கிறவனுக்கே அந்த இடம் இல்லைங்க. எனக்கு தெரியும். சரிங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாத்தையும் டெலிவரி பண்ணியாச்சு. 4:45 போய் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். இது சார்ஜ் போடணும். இது மாதிரி சார்ஜ் பண்ண முடித்தோன்னே அப்போ தான் நாளை காலைல வரவங்களுக்கு ஃபுல்லாக சார்ஜ் ஆகி அவங்க ஷிஃப்ட் பண்ண முடியும். இது நான் வச்சப்போ 40 தான், 20% தான் யூஸ் பண்ணியிருந்தேன். பாருங்கள், ஒரு எவ்வளோ 6 மணி நேரம் 7 மணி நேரம் யூஸ் பண்ணதுக்கு ஒரு 20-30% தான் யூஸ் ஆகுது பேட்ரி. ஸோ நல்லது தான் அது. ஸோ நாளைக்கு காலை வரும்போது 100% இருக்கும். சரி, ஓகே. அவங்க நான் டோர் டு டோர் போவாங்க, நான் பார்சல் தான் போடுறேன். இங்கே போஸ்ட்மேன் அவங்க என்ன செய்வாங்க, லெட்டர்ஸ்லாம் போடுவாங்க. மோஸ்ட்லி எவ்ரி சிங்கிள் டோர் போவாங்க. அப்பயும் நடந்தான் போவாங்க, அவங்களுக்கு அந்த ஃபினிஷ் பண்ணியாச்சு. இங்கே வந்து திருப்பி வச்சாச்சு N8. ஓகே, see ya.